ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கம்பு தட்டை ஒன்று பழங்க கூட சேர்த்து வாங்குவோம். பழங்களெல்லாம் யூஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் கம்பு தட்டை மட்டும் அது அப்படியே கிடக்கும். இல்லைன்னா நம்ம பறவைகளுக்கு எடுத்து போடுவோம், அது பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வேஸ்ட்டாக போகும். இந்த வருஷம் என்ன பண்ணேன்னா, அந்த தோல் சீவிர வைப்பர் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா சீவிட்டு நல்லா அந்த முரத்தில் போட்டு நல்லா தேய்ச்ச உடனே அந்த மேலே இருக்க உமியெல்லாம் தனியாக வந்துடுச்சு. நல்லா அதுக்கப்புறம் முரத்தால் நல்லா புடைச்ச உடனே நல்லா சுத்தமான கம்பு கிடச்சிது. இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தோசை மாவு கூட சேர்த்து தோசை ஊற்றி எடுத்தாலும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை துணியில் போட்டு நல்லா மூட்டை கட்டி வச்சிட்டேன். பச்சை பயிர் முளைக்கட்டுவோம் இல்லையா, அதே போல் முளைக்கட்டினேன். நல்லா வளர்ந்து இது பாருங்கள், சூப்பரான முளைக்கட்டி வந்தது. இதே அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின கம்பு தட்டையை நான் இது போல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.